இது பண்ணுறேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். எங்கள் அம்மாவே என்னை எங்கள் அம்மா மீன்ஸ் என் மாமியாரே என்னை கேட்கல. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. எங்கள் அப்பா மீன்ஸ் என் மாமனார் அவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, உங்களுக்கு அவ்வளோ என் விஷயத்தில் என் லைஃப்பில் நோன்ற இஷ்டம் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு எனக்கு இப்போது நிறைய செலவாக இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க. என் குடும்பக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க. யார் வந்து பேசுகிறீங்கல்ல அவங்க மாதம் மாதமாக இவ்வளோன்னு என் குடும்பத்துக்கு காசு கொடுங்க, அப்போ நீங்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம், நீங்கள் சொன்னபடி நம்ம செய்கிறோம். இல்லை நான் கேட்குறேன், அறிவில்லை உங்களுக்கு? ஏன் உங்கள் லைஃப்பில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா? அல்ல அது தெரியுது கிளியராக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறீங்க. சரிப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை பற்றி நல்ல பொண்ணு நினச்சோ, ஆனால் எந்த மாதிரி பொண்ணு இருக்குது? எல்லாத்தையும் என்னது ஆட்டிக்கிட்டு ஆடுது, காட்டிக்கிட்டு ஆடுது. என்ன காட்டினேன்? சேலை கட்டி தானே ஆடினேன். ஆமாம், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மாடர்னாக இருந்தேன், இப்போ கூட மாடர்ன் தான். நான் யாருக்காக எதுவும் மாற போகிறது இல்லை. என் குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் வந்து அடங்கி இருக்கேன், அவ்வளோதான். வேறு யாருக்காகவும் கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறேன். ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் சொத்தை கேட்டேனா? இல்லை உங்களை வந்து ஏதாவது பேசினேனா? இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துட்டு நோன்னேனா? சொல்லுங்க, என்ன பண்ணேனா? அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்தது தப்பா? தமிழ்காரங்க வந்து பாசகாரங்க, அது இது நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்கன்னு நினைக்கல. ஆக்சுவலி இது வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். எல்லோரும் பேசும்போது தான் நான் நினைப்பேன், இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு. ஆனால் இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் எனக்கு புரியுது. நான் மனநிலைமை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களால் எவ்வளோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? சந்தோஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கையில், லவ் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் உங்களால் எனக்கு பிரச்சனை. ஆல்ரெடி நான் வாழ்க்கையில் எனக்குன்னு கொடுக்குற டைம் ஸ்பேஸை நான் கொடுக்கல. ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் கிடைச்ச டைமில் சரி நம்மளும் பண்ணுவோமே வீடியோஸ் பண்ணி போட்டா டான்ஸ் வீடியோஸை தேவையில்லாத பேசுகிறீங்க. என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறேன் நான். ஏன் உங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போனேனா? கிளியராக சொல்கிறேன் பாருங்க. என் விஷயத்தில் தலையிடுறவங்க இருக்கீங்களா, அவங்களுக்காக சொல்கிறேன். உங்களை புத்தி ரொம்ப கீழே இருக்குது, புரியுதா? மெச்சூரிட்டி லெவல் இல்லை, அது கிளியராக தெரியுது. ஏன் படிக்காத முட்டாளிங்காச்சே நீங்கள்? அறிவு இருந்தால் தானே